குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப கால் வலியாக இருந்தது. ரொம்ப கால் வலியாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் தாங்கவே முடியல. பாதி வழியிலேயே அப்படியே ஆட்டோ வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோ கால் வலி. அப்புறம் இன்றைக்கி தான் கமலநாதன்னு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ஒன்று போனோம். சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பிள்ளையார் கோயில், ராஜகணபதி கோயிலுக்கு பக்கத்தில், இந்தான லட்சுமி பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில், ஆனந்தா ஹோட்டல் பக்கத்தில் கமலநாதன் அவர் அப்புறம் அவர்கிட்ட போனப்போ முட்டி தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ரே வேணான்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் மாத்திரை எழுதுனா பார்க்கலான்னாங்க. அப்புறம் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துட்டோம், அதான் முட்டி தேய்மானம் ஆயிடுச்சுன்னாங்க. ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பெல்ட்டு 500 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாத்திரை எழுதுனாங்க ஒரு வாரத்துக்கு. அது 750 மாத்திரை. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தோம். ஒரு இது மாத்திரை, ஒரு பெல்ட் 500 கொடுத்தாங்க. கருப்பு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பெல்ட் போட்டோன்னே கொஞ்சம் நடக்கும்போது ரத்தக்கட்டு அப்படியே விடுக்குன்னு வலிக்கும். அது இல்லை. ஆனால் கொஞ்சம் வலி இருந்தாலும் நல்லா இருக்குது. அது பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கும்பிட்ட அத்தனை தெய்வமுமே என்னை காப்பாற்றிடுச்சு. இப்போ எடுத்த உடனே என்னான்னு பார்த்தேன், மதுரை மீனாட்சி. இந்த பாதத்தை பார்க்குற பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு இதில் நம்மளை முடித்து என்னை நல்லபடியாக இது பண்ணிடுச்சு. இது போதும் எனக்கு. நான் தெய்வத்தை கும்பிட்டனோட பலனை நான் அனுபவிச்சுட்டேன். எனக்கு போதும். இந்த பெல்ட்டை போட்டுட்டே மெல்ல அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் போகணுன்னாங்க. கீழே படுக்கக்கூடாதுன்னாங்க. நான் எப்போவுமே கீழே தான் படுப்பேன். கட்டில் மேலே தான் உட்காரணும். இனிமேல் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் போகணும். படிக்கட்டெலாம் ஏறக்கூடாது. ரொம்ப ஓடி ஆடி முன்ன மாதிரி போகாதீங்கம்மா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு எனக்கு இதை இது பண்ணணுன்னு. மாவு கட்டு போட்டுருவாங்களோ, அங்கே போய் நாட்டு இதுக்கு போனாலும் ரொம்ப காலை முறுக்கி கிறுக்கி சொடக்கெடுக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணி ரொம்ப காலை அழுத்தி எடுப்பாங்களோ, ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் நான் கும்பிட்ட அத்தனை தெய்வம் இதுதான் எனக்கு வேணும், இது போதும் எனக்கு. நான் இப்போ அந்த பெல்ட்டை போட்டு எனக்கு ரொம்ப சரியாயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை கூப்பிட்டு போனார், கமலநாதன் சொல்லிட்டு லட்சுமி பெருமாள் கோயில்கிட்ட. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அதனால தான் இந்த சந்தோஷத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இங்கே சேலம் வந்தீங்கன்னா கூட வாங்க, டாக்டரை பார்க்கலாம். நான் யூடியூப்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது, கால் வலிக்கு இது என்ன செய்கிறது, என்ன நீர் கோர்த்துட்ருக்க, என்ன ஏது ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிடுவாங்களா என்ன, இது ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இது ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருச்சு இந்த தெய்வம். அதுதான் நான் கும்பிட்டதுனோட இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன போடலான்னு எடுக்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் இருந்துச்சு. அது பாதத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத கமலங்கள் அவ்வளோ ஒரு அழகு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என் தெய்வம் என் கூட தான் இருக்குது, என்னோட தான் இருக்குங்கிறத நான் மனமார்ந்த உணர்ந்தேன். எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். எனக்கு இது போதும். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். இந்த தெய்வங்கள்லாம் அதனோட பாதத்தில் என்னை வச்சுக்கிட்டா போதும். நான் எந்த இதையும் நான் விரும்பலை, எதுவுமே பண்ணலை. நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டேன். ஆனால் பேசாதப்ப கொஞ்சம் தனிமை விரும்பி தான் நான். ஆனால் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவும் மாட்டேன், எந்த இது பண்ண மாட்டேன். கடவுள் என்னை ரொம்ப நல்ல இதாக என்னை பாதுகாத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. தெய்வம் என் கூட தான் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு இது போதும். ரொம்ப சந்தோஷம். நான் அத்தனை தெய்வ பாதங்கள்லேயும் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். என்னை கூட்டிகிட்டு போனேன், எங்கள் வீட்டுக்காரரு கூட்டிகிட்டு போனார். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தார். ரொம்ப சந்தோஷம்.
சொல்லட முடியாத ஒரு நன்றி. ஒரு மனிதரா, என்னோட கணவரா இல்லாம, ஒரு சாதாரண ஒரு மனிதரா, எனக்கு உதவி செய்த மனிதரா, அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நன்றின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரியும், அவர் ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதரா நான் பார்க்குறேன். அளவிட முடியாத சந்தோஷம், நன்றி. நான் டாக்டர்ட்டயே போமாட்டேன். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அவரு தூங்குனாரு. மத்தியானம் 1:30க்கு டாக்டர் வருவாருன்னு தூங்குனாரு. நான் தூங்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பாப்பா தான் ஃபோன் பண்ணுனுச்சு. அதனால போனோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். கடவுள் வந்து அதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நமக்கு ஏற்றா மாரி நான் ஊசி குத்தணும்னா கூட ரொம்ப பயந்துக்குவேன். பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் நான் டாக்டர்ட்டயே போமாட்டேன். ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இதையெல்லாம் இது பண்ணி என்னைய கடவுள் வந்து நல்லபடியா காப்பாத்திட்டாரு. இந்த மதுரை மீனாட்சி அம்மனும், இந்த தெய்வம் எல்லா தெய்வமுமே உங்க பாதத்திலேயே நான் இருக்கேன். உங்க பாத கமலங்களுக்கே சரணம். உங்க பாதங்களிலேயே என் சிரசை வைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என் தெய்வங்கள் அனைத்திற்கும் என்ன நான் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். வார்த்தையால் சொல்ல முடியாது என்னோட சந்தோஷத்தை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நானும் முதல்ல அப்படியே பால் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, என்னால் அந்த விடுக்கு விடுக்குன்னு வலி இல்லாமல் கொஞ்சமாக நடக்கிற அளவுக்கு டாக்டர் ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் பத்திரமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. இதை இந்த மீனாட்சி தாயாருக்கும் என்னை காப்பாற்றிய அத்தனை தெய்வத்திற்கும் ஆன்மீக தெய்வத்திற்கும் நன்றி. உங்களுடைய பாதத்திலேயே நான் இருப்பேன். உங்கள் பாத கமலங்களே சரணம் அப்படின்னு இதன் மூலமா என்னோட தெய்வங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆன்மீக சொந்தங்கள், தெய்வீக சொந்தங்கள், சிவ சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், தாய் தமிழ் உறவுகள், சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த முட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் ஒரு ஆர்த்தோவை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணிக்கோங்க. ஒரு 2000 செலவானாலும் ஆகிட்டு போகுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மீனாட்சி தாயாரே, அழகிய பொற்பாதங்கள், அழகிய பொற்பாதங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில்